பலரும் பலதில் பெருமைப்படுறாங்க. சிலர் தங்களுடைய படிப்பில் பெருமை, அறிவில் பெருமை. இவங்களெல்லாம் பற்றி வேதவசனம் என்ன சொல்லுது பாருங்கள். 1 கொரிந்தியர், திருப்பங்க சொல்கிறேன், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? நீ என்ன விதத்தில் ஸ்பெஷல்? உன்னை யார் ஸ்பெஷலாக ஆக்கலாம்? இந்த மாதிரி ஸ்பெஷலி டேலண்டட் பீப்புளை பற்றி சொல்கிறாரு. உன்னை யார் விசேஷித்தவன் ஆக்கலாம்? உனக்கு உண்டாயிருக்கிறவர்களில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? இதெல்லாம் நீயே உண்டாக்கிட்டியா? உன் அறிவு உங்ககிட்ட தான் வந்ததா? நீ உற்பத்தி பண்ணியா உன் அறிவை? உன் திறமையை நீ உற்பத்தி பண்ணியான்றாரு. நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? எல்லாத்தையும் கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிறாரு, கிருபையாக தந்திருக்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படி உனக்கு கொடுத்துருக்கிறாரு அறிவு, ஆற்றல் எல்லாம். ஆனால் எதையும் நான் பெற்றுக்கொள்ளாதவன், எல்லாத்தையும் நானே உற்பத்தி செஞ்சவன்ற மாதிரி நீ நடந்துக்கிறியன்றாரு. நீ ஒன்றுத்தையும் கொண்டு வரல, நீ எதையும் உருவாக்கலை, உன்னையே உருவாக்குனவர் அவர் தான். உயிர் மூச்சையே தந்தவர் அவர் தான். உனக்கு இருக்கிற அறிவு, ஆற்றல், திறமை எல்லாத்தையும் கொடுத்தவர் அவர் தான். மேன்மை பாராட்டுகிறதுக்கு என்ன இருக்குது? பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறான்றார். அப்போ படிப்பை குறித்து, அறிவை குறித்து இருக்கிற பெருமை ஓடி போயிடும். சிலருக்கு தங்களுடைய தோற்றத்தை பற்றி அவ்வளோ பெரிய ஒரு பெருமை. ஒரு காற்றடிச்சா டோப்பாக பறந்துடுது, ஒரு கண்ணீர் விட்டால் மேக்கப்பெல்லாம் கலைஞ்சிருது. இன்னும் சிலர் தங்களுடைய திறமைகள், ஆற்றலை பற்றி பெருமை. மியூசிக்லேயோ அல்லது பேசுகிறதுலையோ அல்லது எதுலேயோ ஒரு திறமை, ஆற்றல் கடவுள் கொடுத்துருந்தாருன்னா, ஒரு திறமையை கொடுத்துருந்தாருன்னா, பாடுறதுலையோ ஏதோ ஒரு திறமை, அல்லது வரைகிறதுல, சிற்பங்களை உருவாக்குறது, ஏதோ எத்தனை திறமை இருக்குது உலகத்தில். கம்ப்யூட்டரில் இப்படி பல விதமான திறமைகள் இருக்குது. திறமையை கற்றுக் கொடுத்துருந்தாருன்னா எங்கிருந்து வந்ததுன்னு அதை யோசித்து பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த மனக்கண்களை பிரகாசம் அடைகிற செய்கிறார் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரம்பும் போது, ஆவியானவர் வந்து நம்ம நிரப்பும் போது பெருமை களைந்து எறியப்படுகிறது. நாம் நம்மை காண்கிறோம். நாம் ஒன்றுத்தையும் கொண்டு வரல, நாம் ஒன்றும் பெரிய மேன்மையானவர்கள் கிடையாது. அவர் இந்த மேன்மையெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். நமக்கு எல்லாம் இருக்கிறதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். ஆகவே நான் பெருமைப்படுறதை காட்டிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். கொடுத்த எல்லாத்துக்காகவும் அப்படியே தான் வாழ வேண்டும். ஆனால் இந்த நிலைமைக்கு எது கொண்டு வருது? பரிசுத்த ஆவியான நிறைவு. பரிசுத்த ஆவியானவள் நிறைகிறதுனா இந்த அம்சமும் இருக்குது. அதில் வெறும் பவர்ன்றது மட்டும் இல்லை, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஏற்படுது. இந்த மாறுதலும் மனுஷனுக்குள்ளே ஏற்படுகிறது.